வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு கல்ட் மூவியை பத்தி தான். அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்காருல்ல, அவரை எல்லாருமே அன்பா கேப்டன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அவரை கேப்டன் கூப்பிடுறதுக்கு காரணமே இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்களோட மைல்ஸ்டோன் படங்கள் இருக்குல்ல, அது பெருசா போனதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரஜினி படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், விஜய் படமா இருக்கட்டும், அவங்களோட மைல்ஸ்டோன் மூவிஸ் அப்படின்றது அவ்வளவு சிறப்பா அமையல. ஆனா விஜயகாந்துக்கு தன்னோட மைல்ஸ்டோன் மூவி, அதாவது 100வது படம் தன்னோட கெரியரோட ஒரு பெஸ்ட் படமா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். புலன் விசாரணைக்கு அப்புறம் மட்டும் அதே டீம் மீண்டும் இணைஞ்சு ஒர்க் பண்ண ஒரு படம் தான் கேப்டன் பிரபாகரன். அதுவும் அந்த டைம்ல ரொம்ப சென்சேஷனலா இருந்த ஒரு டாபிக், வீரப்பன் இஷ்யூ. அதை மையமா வச்சு இந்த கதையை பில்ட் பண்ணிருப்பாங்க. வீரபத்ரன் அப்படின்ற அந்த கேரக்டர்ல நம்ம மன்சூர் அலிகான் நடிச்சிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அங்க சத்தியமங்கலத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதியில சந்தன மரங்களை கடத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் அண்ட் பீப்புள் சப்போர்ட் ரெண்டுமே இருக்கதான் செய்யுது. இவரை யாராலையுமே அந்த டைம்ல பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சோ அப்போ ஃபாரஸ்ட் ஆபீசரா வரக்கூடிய சரத்குமார் அந்த முயற்சியில ஈடுபடுறாரு. அந்த முயற்சியில அவரை கொடூரமா அந்த வீரபத்ரன் கொலை பண்ணிடுறான். சரத்குமாரோட ஃப்ரெண்டு அண்ட் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம விஜயகாந்த் மீண்டும் அந்த முயற்சியில ஈடுபடுறாரு. அந்த முயற்சி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீரப்பன் கதையை மையமா வச்சு ஏகப்பட்ட படங்கள் வித்தியாசமான கோணங்கள்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இன்னைய வரைக்குமே அந்த கதை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த படம் தான் ஒரு முன்னோடியா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா கேரக்டர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் இருந்தா தான் அதுக்கேத்த மாதிரி ஹீரோக்கு மவுஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை இந்த படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த வீரபத்ரன் அப்படின்ற கேரக்டர்ல மன்சூர் அலிகான் பட்டையை கிளப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரோட என்ட்ரியே பயங்கர டெரரா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொடூரமா இருக்கும். ஒரு குடும்பத்தையே உயிரோட எரிக்கிறது, ஒரு ஆபீசரை 2 துண்டா பொளக்கிறது, இந்த மாதிரி பயங்கர கொடூரமான செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நபர். இவரை யாரா அழிக்க போறா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சோ இப்ப வராறா நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி விஜயகாந்தோட ஒரு என்ட்ரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்லேயே போலீஸ் அட்ராசிட்டிக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கரப்டட் அபிஷியல்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாவும் அந்த டைம்ல வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பாரு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வீரபத்ரனுக்கும் அவருக்குமான அந்த ஃபேஸ் ஆஃப் அதையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி நீட்டா பிளேஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு அம்சமா பாக்குறது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ், அந்த ட்ரெயின் ஃபைட் அப்படின்றதே ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸோட அந்த ஃபைட் அப்படின்றதும் அல்டிமேட்டா இருக்கும். சாங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சாங் தான், அந்த பாசமுள்ள பாண்டியரே அண்ட் ஆட்டமா தேராட்டமா, ரெண்டுமே முத்தான சாங்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். வேற லெவல்ல இந்த படத்தை எலிவேட் பண்ணி விட்டுச்சு. ஆல்சோ நிறைய லைவ் லொகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மெனக்கடல் அப்படின்றதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் கிரீன் மேட்டை போட்டு நிறைய விஷயங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஆல்சோ போர் அடிக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போன ஒரு படம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு பார்க்கும்போது தெரியதான் செய்யுது. அதாவது லாஜிக்கலா சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கர சினிமேட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸா தான் இருக்கும் அந்த கோர்ட் சீன்லாம். பட் ஸ்டில் இந்த படம் கண்டிப்பா இன்னைக்குமே பாக்குறதுக்கு ஒர்த் வாட்சான ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 3.7 out of 5. இந்த படம் யூடியூப்லயும் இருக்கு அண்ட் இப்ப ரீ ரிலீஸும் ஆயிருக்கு. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.